எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது நம்ம எப்படி தமிழ்ல சொல்றோமோ அதே தான் வந்து இங்கிலீஷ்ல நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது யூனிவர்ஸ் நம்மளுக்கான விஷயங்களை இப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே இதுதான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கறது தான் மேனிஃபெஸ்டேஷன். நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் டவுட் வந்து நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம நம்மளை நம்பணும்னு அதனால தான் சொல்றது. ஃபர்ஸ்ட் நாம நம்மளை நம்பணும். நம்ம நல்லவங்களா, நம்ம உண்மையிலேயே இதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நாம நம்பணும். ஆமா எனக்கு இது கிடைக்கும் நம்புறோமாங்கிறது இல்லை, நம்பணும் அப்படிங்கிறது தான். யூனிவர்ஸ் அலைன்ஸ் அட் த ரைட் டைம். நம்ம வந்து சம்டைம்ஸ் ராங் டைம்ல கூட நம்ம கேட்போம். ஆனா யூனிவர்ஸ் வெயிட் பண்ண இரு நீ வந்து எந்த ரிசல்ட் வரும்போது உனக்கு ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சிருக்கேன், நீ சந்தோஷமா இருப்ப, அப்பதான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் எலிமெண்டோட தான் யூனிவர்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பக்தி உள்ளவங்க நம்ம வந்து எல்லாமே கேட்போம். கடவுள்கிட்ட ஆரோக்கியத்தை கூட, எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கோங்க அப்படிங்கலாம் நம்ம ஜென்ரலா கேட்போம். ஆனா மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நம்ம கேட்கறது. நீங்க இப்ப எனக்கு இது வேணுங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படிங்கறத யூனிவர்ஸ் கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் உங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து நீங்க அதை வேண்டான்ட்டீங்கன்னா என்ன பண்றது? So the same way it applies. யூனிவர்ஸ் கிட்டக்க நீங்க டைம் லைன் கண்டிப்பா சொல்லணும். எனக்கு 1 இயர்க்குள்ள 1 crore rupees நான் சேர்க்கணும், நான் மந்த்லி ஒரு 1 lakh rupees earn பண்ணணும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க ஸ்ட்ராங்கா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, ஸ்பெசிஃபிக்கா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபோக்கஸ்டாக அதை நோக்கியே வந்து ட்ராவல் பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம லைஃப்பில் நாம் வந்து அது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு இடையில மேபி ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரலாம். இடையில நாமளே வந்து நம்ம செல்ஃபை வந்து டவுட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் இருக்குது. ஸோ வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஸ் எ பிகினராக வந்து எப்படி அதை லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சார்ந்து நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம கூட ஹேமமாலினி மேம் நினைச்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். யூஸ்வலாக மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது நம்ம எப்படி தமிழ்ல சொல்றோமோ அதே தான் வந்து இங்கிலீஷ்ல நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் தானாக அமைஞ்சு கொடுக்கும். அது எப்படி வருது அப்படின்னாக்கா யூனிவர்ஸ் நம்மளுக்கான விஷயங்களை இப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே இதுதான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கறது தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கஸ்டு தாட்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும், நம்மளுக்கு நினைச்சது நடக்கும். அண்ட் யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்கல்ல, லைக் வந்து சாமி பக்தி உள்ளவங்க வந்து சாமி கிட்ட கேட்பாங்க, அதே பக்தி இல்லாதவங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்பாங்க, ரெண்டும் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு வகையில் சொல்லலாம். பக்தி உள்ளவங்க நம்ம வந்து எல்லாமே கேட்போம். கடவுள்கிட்ட ஆரோக்கியத்தை கூட, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கலாம் நம்ம ஜென்ரலாக கேட்போம். ஆனால் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நம்ம கேட்குறது. என்னை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கோ, என்னை வந்து நல்லபடியாக எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நல்லபடியாக முடியறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாக கொண்டு போகிறதுங்கிறது மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. ஸோ வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் நாம நம்மளை நம்பணும், மொதல் விஷயம். ஏன்னா நம்ம எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்காடுறோம், மெனு கொடுக்குறாங்க. அந்த மெனு பார்த்தோன்னே நம்ம வந்து எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே இட்லி வந்துடும், அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார். பட் அதே நம்ம வந்து மெனு பார்த்துட்டு எனக்கு இட்லியா, இல்லை தோசை, இல்லை பூரி, இல்லை பரோட்டா அப்படின்ட்டு இருந்தோன்னு வைங்களேன், ஓகேப்பா நீ முதல்ல உன் மைண்டை செட் பண்ண, அதுக்கப்புறமா நான் வரேன்ட்டு வெயிட்டர் போயிடுவார். ஸோ அதே விஷயம்தான் இங்கேயும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாக உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா யூனிவர்ஸ் அதை உடனே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே. பட் வந்து இப்போது நம்ம எல்லாரும் எடுத்தோம்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளே வந்து போடா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற
அது யூஸ்வலாகவே மனுஷனோட அந்த இது அப்படித்தானே. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் அந்த ப்ராசஸ்ங்கிறது ஒரு விஷயம் நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படும்? அகெயின் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போது எனக்கு வந்து இப்போ நான் அகெயின் அதே ஹோட்டல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும்ப்பா, 2 இட்லி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துரு அப்படின்னாக்கா சீக்கிரமாக தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு பூரி வேணும், நல்ல பெரிய உப்பி நல்ல ஹாட்டாக வேணும் அப்படின்னாக்கா அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகத்தான் செய்யும். ஸோ த சேம் வே இட் அப்ளைஸ். யூனிவர்ஸ் கிட்டக்க நீங்கள் டைம் லைன் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு 1 இயர்க்குள்ளே 1 crore rupees நான் சேர்க்கணும், நான் மந்த்லி ஒரு 1 lakh rupees earn பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூனிவர்ஸ் அந்த இது வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கான செயல் கரெக்டான நேரத்தில் அது செஞ்சு கொடுக்கும். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் அலைன்ஸ் அட் த ரைட் டைம். நம்ம வந்து சம்டைம்ஸ் ராங் டைமில் கூட நம்ம கேட்போம். ஆனால் யூனிவர்ஸ் வெயிட் பண்ண இரு நீ வந்து எந்த ரிசல்ட் வரும்போது உனக்கு ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சுருக்கேன், நீ சந்தோஷமாக இருப்ப, அப்போ தான் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் எலிமெண்ட்டோடு தான் யூனிவர்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ வந்து யூஸ்வலாக நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் டவுட் வந்து நிறையா இருக்கும். ஆமாம். அண்ட் இப்போ என்ன பர்சனலாக எடுத்துக்கிட்டேன்னா கூட நான் ஒரு நேரம் வந்து ஒரு மாதிரி இருப்பேன், லைக் அடுத்த நேரம் ஒன்னே சரியா இது செட் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். லைக் வந்து செல்ஃப் டவுட் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கும் அதிகமாக இருக்கும்ல. ஸோ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தடையாக இருக்கும்ல. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நாம் நம்மளை நம்பணும்னு அதனால தான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நாம் நம்மளை நம்பணும். நம்ம நல்லவங்களா, நம்ம உண்மையிலேயே இதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் நம்பணும். ஆமாம் எனக்கு இது கிடைக்கும், நம்புகிறோமாங்கிறது இல்லை, நம்பணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு வந்து இப்போது யூரோப் போகணுன்னு ஆசை, யூரோப் ட்ரிப் போகணுன்னு ஆசை அப்படின்னாக்கா நான் யூரோப்பில் இருக்கிறது மாதிரி ஒரு நாள் நான் நினச்சி பார்க்குறேன். அங்கே வந்து நான் ஷிப்பில் போகிற மாதிரி, அங்கே இருக்கிற மெட்ரோவில் போகிற மாதிரி, லோக்கல் டூரிஸ்டோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி, யூரோப்பியன் ஃபுட் ட்ரை பண்ணுற மாதிரி, இட்டாலியன் பாஸ்தா சாப்பிட்றது மாதிரி, பாரிஸ் போகிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் நான் யோசித்து பார்க்க ஐ ஃபீல் லைக் ஐ எம் தேர். இப்போ நான் அதை ஃபீல் பண்ண அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு யூனிவர்ஸ் கொண்டு போகும். ஓகே இவங்களுக்கு உண்மையிலேயே யூரோப் போகணும் போல இருக்கே, இவங்களுக்கு உண்மையிலேயே வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு யூனிவர்ஸ் வில் டேக் இட் ரியலி சீரியஸ். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி யூரோப் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து யூரோப் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த செகண்ட் சென்டென்ஸே பாருங்கள், அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது பிரேக் ஆகிடுது. ஸோ எப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களோ அப்போ அது நடக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நம்ம நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் அகெயின் வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ் இட். அன்னைக்கு அது நடந்தது, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த ஒரு கிராட்டிடியூட் இருக்குது அப்படிங்கிறப்ப இட் வில் கம் பேக் டு அஸ் அகெயின் அண்ட் அகெயின். இது ஒரு ப்ராசஸாகவே ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளோவா வராது. இன்னொன்று வந்துட்டு நம்ம எவ்வளோதான் பை மவுத் வந்து நம்ம சொல்லுவோம், பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், பட் வந்து அந்த உள்ள மைண்ட் வந்து கண்டதையும் யோசிக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒன்று நான் நினைக்கிறேன், விஷுவலைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், பட் வந்து நான் விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் இடையில வந்து டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா அது எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறதுனா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். காரணம் என்னென்னா, நம்ம கன்சியூம் பண்ணுறது ஃபுல்லாக எப்படி இருக்குதுங்கிறத நீங்களே ஒரு பேட்டர்னாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கன்சியூம் பண்ணுறது பூராவுமே நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சோஷியல் மீடியாவே பார்த்தீங்கன்னாக்கா, மென்னுக்கெல்லாம் விமன் கெட்டவங்கன்ற மாதிரியே போஸ்ட் வருது, விமனுக்கெல்லாம் வந்து மென்னு கெட்டவங்க, மென்னு செல்ஃபிஷ் அப்படின்னே போஸ்ட் வருதுன்னு வைங்க. அவங்க இதையே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாங்கனாக்கா அவங்க செல்ஃபிஷாகவும் மோசமானவங்களாக மட்டும்தான் தெரிவாங்க இல்லையா? ஆனால் அதுவே நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 லவ்விங் கப்பிள் இருக்காங்க, 2 லவ்விங் பீப்புள் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டே இருக்கிறோம். ஓகே, அப்படியே இப்போ இங்கே திரும்பி நம்ம ரியலிஸ்டிக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்க்குறோன்னு வைங்களேன், அப்போ அவங்களும் அதே மாதிரியே தெரிவாங்க. ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் என்னங்கிறத பாருங்கள். அதனால தான் வந்து நான் சொல்கிறது, இந்த ரொம்ப இமோஷ்னல் ஆகிற நெகட்டிவ் இமோஷன்ஸை அக்கிற ப்ரோக்ராம்ஸை பார்க்காதீங்கன்றது.
ரொம்ப கஷ்டமாக இருக்கிற, கஷ்டப்படுத்துகிற, கோவமாக இருக்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கு, அந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை ரொம்ப கன்சியூம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்க பாசிட்டிவிட்டி வெளியே வர ஆரம்பிக்கும். யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன், இப்போ மூவிஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதிகமாக வந்து அக்ரெசிவ்னஸை பார்க்க முடியும், நிறைய மாஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து நிறைய ஃபைட் இந்த மாதிரி தானே பார்க்க முடியும். ஸோ இது கூட நம்மளோட லைஃப்பில் இல்லை நம்மளோட திங்கிங்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா? அலாட். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ ஒரு ஃபைட் சீன் நீங்க உட்காந்து அக்ரெசிவா பார்த்துட்டு வரீங்க. ஓகே, நீங்க அந்த ஒரு ஃபைட் சீன், இப்போ நான் உங்களை ஒரு மேனா யோசிச்சு பார்க்குறேன். ஓகே, நீங்க ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபைட் சீன் பார்த்துட்டு வரீங்க, அப்படியே ஒரு வெறித்தனம் ஒன்று ஏறிடுச்சு. ஓகே, வெளியே நீங்கள் வரும்போது எதாச்சியா யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டா, டே யாரா நீ என்னை இடிக்கிற அப்படின்னு நம்ம அந்த இது தானாக வந்துடும். இதுக்கு அந்த எதிரில் வந்த பர்சன் காரணமே கிடையாது, நீங்கள் உள்ள ட்ரிகர் ஆனது தான் காரணம். இப்போ இதே ஆட்டிடியூடோட ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, சிக்னலில் நிற்கிறாரு, சிக்னலில் யாரோ ஒருத்தர் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு வைங்க, அங்கே அடுத்த வார்த்தை என்னவா வரும்? பாசிட்டிவாக வராது. பிகாஸ் அவங்க நெகட்டிவாக கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாத்துலேயுமே கன்சம்ஷன் இருக்குதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக கன்சியூம் பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய பாசிட்டிவிட்டியும் வெளியே வரும். That's very important. யூஸ்வலாக மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், லைக் நம்ம ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. மைண்ட் எப்படின்னா, ஓகே எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கும், இந்த மாதிரி இந்த மூணுக்குமே பட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது மேபி நான் சொல்கிறப்போ ஓகே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தோணலாம், பட் இந்த 3 அஃபர்மேஷனுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ அகெயின் ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். நீங்கள் இப்போ எனக்கு இது வேணுங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் அதை வேண்டான்ட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூனிவர்ஸ் திங்ஸ். அதனால் அது வெயிட் பண்ணும். நீ உண்மையிலேயே கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? உனக்கு தேவையானதில் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? உன்னுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ், இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? அதுக்கு தான் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அடைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அது கண்ணு முன்னாடி நடக்கிறது உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ரியல் லைஃப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அந்த மூமெண்ட்டை ஆல்ரெடி லிவ் பண்ண ஃபீல் உங்களுக்கு தானாகவே இருக்கும். that will be a reminder to us. மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது நீங்களும் நானும் எந்த இடத்துல இருந்தாலும் செஞ்சிடலாம். பார்க்குறவங்க கூட எங்கே இருந்தாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் போகிறீங்க, நீங்கள் நிற்கிறீங்க, படுத்துட்டு இருக்கீங்க, என்ன வேலை செஞ்சுருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் டெலிபதி இஸ் சம்திங் எல்ஸ், டோட்டலாக டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ வந்து இப்போது மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து காலையில் செஞ்சால் வந்து கரெக்டாக இருக்கும், அதோட பலன் நல்லா இருக்கும். யூஸ்வலாக வந்து எப்படி சொல்லுவாங்கல்ல, நம்ம ப்ரே பண்ணுறப்போ வந்து மார்னிங் ஒரு 3-4 அந்த டைமுக்கு வந்து ப்ரே பண்ணால் லைக் வந்து எல்லாமே சீக்கிரமாக நடந்துடும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேயிங்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி எதுவும் டைம் இருக்கா? என்ன கேட்டால் பர்சனலாக நான் அப்படி ஒரு டைம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்டே கூட நம்ம வந்து வேற லெவலில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் ஏர்லி மார்னிங் சொல்கிறதுக்கு காரணம், அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்க போனதுக்கு அப்புறம் கூட அது ஒரு ஸ்டேட் ஒன்று இருக்குது. நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் லெவலாக நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அந்த ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் போகும்போது we will be in a very brighter position. அப்போ யூனிவர்ஸ் ஈஸியாக லிசன் பண்ணும். முதல்ல நாம் ஈஸியாக நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியும், எஸ் ஐ கேன் அச்சீவ் இட் அப்படின்னு. அங்கே உங்களுக்கு செல்ஃப் டவுட்டோ இல்லை அந்த கான்ஃபிடென்ஸ் குறையிறதோ அதெல்லாம் இருக்காது. ஸோ தட்ஸ் வாட் ஸோ வந்து அந்த ஒரு டைமில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. லைக் லாட் ஈவன் வந்து நெகட்டிவாக ஏதாச்சும் யோசிச்சா கூட மேபி இட் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளேசஸில் வந்து ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸாக சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான சொல்கிறதுக்கு காரணம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே காலையில் செய்கிறது. இன்னைக்கு நீங்கள் அதோடைய அப்படியே உல்டா சைடும் இருக்குது. ஆப்வியஸ்லி யூ நீட் டு திங்க் அபவுட் த அதர் வே அரவுண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அது முக்கியம். நிறைய பேர் காலையில் இப்போ எந்திரிக்கிறதே லேட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில்
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நிறைய பேர் செய்கிறாங்க. அதுவும் நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. யூஸ்வலாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க? எஸ், விமனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இமோஷ்னல் நீட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த இமோஷ்னல் நீடை வந்து நிறைய டைம் வெளியே சொல்ல முடியாது. ஸோ அப்போ அவங்க வந்து போய் ஒருத்தர்கிட்ட ஏய் நீ என் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் நீ என் கூட பேசினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், என் கூட நீ வெளியே வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு வைங்க. அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதை உட்காந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, பேசுகிற மாதிரி, சிரிக்கிறது மாதிரி, வெளியே போகிற மாதிரி, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது வி வில் ஹாவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் அது ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி நடத்தி கொடுக்கணுங்கிறத யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஸோ வந்து இப்போது எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து நிறைய செல்ஃப் டவுட் இருக்குது, நிறைய நெகட்டிவ் தாட்ஸும் அடிக்கடி வந்துட்டு போகும். அப்படிங்கிறப்போ வந்து ஆஸ் எ பிகினராக நான் வந்து எப்படி வந்து என் மனசை வந்து ஃபஸ்ட்டு ஒருநிலைப்படுத்தணும்ல, அதுதானே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் எப்படி வர்றது? ஓகே, இதுக்கு நான் சொல்கிற ஒரு பர்சனல் டிப் என்னன்னாக்கா மிரர் டாக். மிரர் முன்னாடி போய் நின்றுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே தான் மிரர் இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே பார்த்து சொல்லுங்கள், ஹே நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, இன்னைக்கு நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க, இன்னைக்கு நீ எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்க தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு திறமைசாலி இருக்க முடியுமா, நீ எவ்வளோ படிச்சிருக்க, நீ எவ்வளோ திறமையாக இருக்கிற, நீ எவ்வளோ பேர்கிட்ட பேசுகிற, எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எவ்வளோ நல்லபடியாக நிறைய விஷயங்களை யோசிக்கிற, நல்ல விஷயங்கள் செய்கிற, நிறைய பேருக்கு தேடி போய் ஹெல்ப் பண்ணுற, எல்லா உயிருக்கும் ஹெல்ப் பண்ணுற, வா அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன்னு வைங்களேன், இதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டெக்னிக். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், விமன் எஸ்பெஷலி, அவங்களுக்கு வந்து பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணுறது பிடிக்கும். அது விமனுக்கு விமன் பண்ணுறதை விட விமனுக்கு மென் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நோ மேட்டர் வேர் யூ ஆர். ஓகே, ஆனால் அது நிறைய டைம் அதுக்கான டைமோ சுச்சுவேஷனோ அதெல்லாம் அமையறதில்லை. ஸோ அப்போ லீஸ்ட் நம்மளுக்காக செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மிரர் டாக். நல்லா சந்தோஷமாக பேசுங்க, சிரித்து சந்தோஷமாக உங்கள் மிரர் முன்னாடி பேசுங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, இன்னைக்கு நீ காலையில் ஒரு இட்லி பண்ணி செமையாக இருந்துச்சு அப்படின்னு உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணி பாருங்கள். யூ வில் see that your happiness is getting doubled. ஓகே, ஸோ வந்து இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அடுத்து உங்கள் மேலே உங்களுக்கான செல்ஃப் டவுட் அப்படிங்கிறதும் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிரர் டாக் தவிர வேறு என்ன மாதிரி வேஸ் இருக்குது? அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்னாக்கா ஜர்னலிங். ஓகே, ஜர்னலிங்கில் வந்து நீங்கள் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் தெளிவாக எழுத முடியும். இதுக்கப்புறம் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வர்றது எண்ணங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு லைனாக லிஸ்ட்டு போட்டுகிட்டே வாங்க. அது கோவம் இருக்கலாம், அதில் வந்து சந்தோஷம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதும் போது தான் நம்மளுக்கு அதில் ஒரு கிளாரிட்டியே இருக்கும். உண்மையிலேயே நம்ம யாருங்கிற ஒரு செல்ஃப் டிஸ்கவரி வரும்போது we will see ourselves in a different dimension. ஆக்சுவலாக வேற லெவலில் இருப்போம் நம்மளே. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஆசைகள் அப்படிங்கிறத விட எனக்கு என்ன வேணும், நான் யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ல. அலாட் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷன் பூர்த்தி ஆகும்போது யூ வில் see the process very clearly. ஓ நான் இவ்வளோதான் பண்ண எனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ண இந்த ப்ராசஸ் இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடும். நீங்கள் பவர்ஃபுல்லாக ஒன் ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் என்னை பயமுறுத்தி விட்டுட்டாங்க, ஐயோ அவர்கிட்டயே ஒர்க் பண்ணிங்க பேமெண்ட்டே வராது அப்படின்னு. ஐ வாஸ் ஷாக்ட். ஆனால் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் பேமெண்ட் கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. ஸோ இன்ஸ்டெட் வாட் ஐ டிட் இஸ் லைக், எனக்கு அவர் பேமெண்ட் போட்டுட்ட மாதிரியும் எனக்கு பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வர மாதிரியும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு 1 hour ஒன்ஸ் நான் வந்து என் ஃபோனில் அலாரம் வச்சுருந்தேன். எஸ்எம்எஸ்க்கு என்ன டோனோ அதே டோனில். ஸோ எவ்ரி டைம் த ஃபோன் ரிங்ஸ் ஐ பிலீவ்ட் தட் எனக்கு வந்து பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு. இந்த ஒரு டெக்னிக்கை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. யூ ஓன்ட் பிலீவ், அவர்கிட்ட நான் 6 months மேலே ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டில் அவர் ஒரு நாள் கூட எனக்கு வந்து பேமெண்ட் டிலே பண்ணலை. அடுத்த பியூட்டி என்னன்னாக்கா அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஓகே, ஸோ இது வேற எந்த ஒரு பர்சனுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் டீமில் நடக்கலை. ஐ வாஸ் த ஒன்லி பர்சன். ஏன்னா என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் போக 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 ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ ஹீ ஸ்டார்டட் லைக்கிங் மீ மை ஒர்க் அ லாட். இப்போ எனக்கு அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங்காகவும் அமைஞ்சுது. ப்ளஸ் ஐ மேட் அ குட் ஃப்ரெண்ட் இன் ஹிம்.
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். யூஸ்வலாக உங்ககிட்ட நிறைய விமன் வந்து கவுன்சிலிங் வந்திருப்பாங்கல்ல கண்டிப்பாக. ஸோ அவங்க என்ன மாதிரி விஷயங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க? விமன் பேசிக்லி வர்றது 2 விஷயத்துக்கு. ஒன்று வந்து அவங்களுடைய செல்ஃப் டிஸ்கவரிக்கு, ஏதாவது ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் மாட்டி இருந்திருப்பாங்க. நான் இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. செகண்ட் இஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். இது 2 தான் மெயின். ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஹாவ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த ஒரு க்ரீஃபிங், அந்த ஒரு ப்ராசஸ் போயிடுங்க, க்ரீவ் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு ட்ராமாவை நீங்கள் ஒழுங்காக ஃபேஸ் பண்ணிவிடுங்க. அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு எஸ் போதும்ப்பா இதுலேருந்து நான் இப்போ கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வெளியே வாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா எல்லா ட்ராமாலேருந்தையும் ஒரு 2 நாள் 3 நாள்லேருந்துலாம் வர முடியுமானா முடியாது. ஐ டெல் யூ அ குட் எக்ஸாம்பிள். நயன்தாரா அவங்களுடைய லைஃப் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கரியர் வைஸ் மட்டும் இல்லாமல் இஃப் யூ சி அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பப்ளிக்காகவே நம்மளுக்கு தெரிய வந்தது. பட் ஹவு ஷீ மேனேஜ் அப்படின்னப்ப இட்ஸ் ரியலி அ பிக் ப்ராசஸ். அவங்க கண்டிப்பாக அதை 1 or 2 டேஸில் செய்யலை. இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எல்லாம் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களோட அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு விமன் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப முக்கியம். அதுலேருந்து தப்பிச்சு ஓட முடியாது. தட்ஸ் நம்பர் 1. ஸோ அதில் நம்ம கிளியராக இருந்துட்டோம்னாலே வி கேன் ஏபிள் டு கம் அவுட். ஸோ வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயே வந்து விமன் வந்து அதிகமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள். ஸோ என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க ஃபார் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படி? ஃபர்ஸ்ட் கெட்டிங் அ ரைட் ஸ்பவுஸ். கெட்டிங் அ ரைட் ஸ்பவுஸ் இஸ் அ வெரி பிக் மேனிஃபெஸ்டேஷன். இன்றைக்கி நிறைய விமனுக்கு இருக்கிற ப்ராப்ளமே வந்து நிச்சயமாக பிஃபோர் மேரேஜ் கிடையாது. அது எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் தான். ஸோ அது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பயமே க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் ரொம்ப ஈஸியாக விமன் நோ ஐம் நாட் கோயிங் டு கெட் மேரிட் அப்படிங்கிற டிசிஷனை எடுத்துடுற அளவுக்கு போயிடுது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் அந்த ஒரு ஃபியர் தட்ஸ் அகெயின் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா. அந்த ஃபியர் ஃபேக்டரில் அவங்க பிரேக் பண்ணிட்டு வந்து ஆகணும். அதை பிரேக் பண்ணி வரும்போது அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுடைய ரைட் பார்ட்னரை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ வந்து லைக் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக லைக் நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து கையாள்? மெடிடேஷன் வில் ஹெல்ப், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அவங்க வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் மெடிடேஷன் பண்ணாமலேயே அவங்களுக்கு ஃபோக்கஸ் வரும். ஒரு சிலருக்கு மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோக்கஸே கொண்டு வர முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வேறு டாஸ்கில் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கொண்டு வரது செல்ஃப் டவுட் இல்லாமல் கொண்டு போய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறப்போ ட்ரீம்ஸுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும்ல. ஒரு சிலருக்கு வந்து லைக் இப்போ கூட நமக்கு டக்குன்னு கிடச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மேபி அவங்களுக்கே தோணும் இட் டுக் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கிற லைக் மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய ட்ரீமை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கும் அதால் முடியுமா? தாராளமாக முடியும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருமே வந்து கேவ் மென்னாக தான் இருந்திருக்கோம், கேவ் பீப்புளாக தான் இருந்திருக்கோம். ஓகே, ஏதோ ஒரு ஜெனரேஷனில் எப்படியோ யாரோ ஒருத்தர் கொஞ்சமாக தான் இவால்வ் ஆகிருக்காங்க. எப்படியோ வாழ்ந்திருப்போம் நம்ம. இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கி குரங்கோட நம்ம நிறுத்தி வச்சு பாருங்கள், ஒரு ஹியூமன் இவல்யூஷனே நடந்திருக்குது, பெரிய இவல்யூஷன். நம்ம அந்த இவல்யூஷனில் ஒரு ஸ்டெப்புமே ஒரு மனுஷன் எங்கேயோ ஒரு இடத்துல ஆசைப்பட்டது தான். எனக்கு பறக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டிருந்தான்னு வைங்களேன், யாருக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெக்கை இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா நம்மளோட லைஃபே மாறி இருக்கும் இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ வேற ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறார். நான் நிமிர்ந்து நிற்கணும், நான் டாலாக ஆகணும், நான் வந்து குனிஞ்சு வேலை செய்யணும், நான் வந்து காலில் நடக்கணும், கை வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றத்தையும் நம்ம சின்ன லெவலில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஹியூமன் சொசைட்டியே வந்திருக்குது. ஸோ வந்து ஒரு அஃபர்மேஷனை வந்து கரெக்டாக எப்படி ஒரு ஃபார்ம் பண்ணணும்? ஐ மீன் நம்ம கூட பேசுகிறப்போ ஒரு 3 அஃபர்மேஷன்ஸ் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் அது பட் 3மே வந்து வேறு லைக் அதில் ஒன்று மட்டும்தான் பாசிட்டிவாக
ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக வந்து நான் எழுதுறேன், இல்லை வந்து நான் அதை வந்து நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்கள்லாம் இதில் எடுத்துருக்காங்க. நீங்கள் அலாவுதீனும் அற்புத விளக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. அலாடின் அந்த சீரீஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் அவன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்பான். ஜீனி கூடவே இருக்கும், ஒவ்வொரு விஷயமும் அவன் ஸ்பெசிஃபிக்காக கேட்பான். அவன் எது கேட்கலையோ அது அங்கே அவனுக்கு சிக்கலாக இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு கடவுள் வந்து வரம் வேணுமா அப்படின்னு கேட்டப்ப ஓகே ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு. சரி ஓகே என்ன வரம் வேணும்னாக்கா அவன் சொல்லுவான், எனக்கு வந்து அவன் கண்ணு தெரியாதவன், அதனால அவன் கேட்பான் என்னுடைய குழந்தைய தங்க தொட்டில போடுறத என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு கேட்பான். அவன் கேட்டது நடக்கும், ஆனால் அவன் ஒய்ஃப் இறந்து போயிருப்பான். இதுக்கு காரணம் வார்த்தை. நான் பார்க்கணும்னு தான் கேட்டேன், நானும் என்னுடைய ஒய்ஃபும் தம்பதியாக பார்க்கணும்னு கேட்கலையே. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை வந்து நம்மளை பல்லக்கிலேயே ஏற்றும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன கேட்குறோங்கிறது யூனிவர்ஸ் ரொம்ப கவனித்து பார்க்கும். அந்த வார்த்தை நம்ம அதனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக். அதனால தான் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். யாராக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக எழுதுங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய் வேணும்னு மட்டும் ஜென்ரலாக கேட்டிங்கனாக்கா 1 கோடி ரூபாய்க்கு செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 1 கோடி ரூபாய்க்கு டேக்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நான் செலவு பண்ணுற மாதிரி எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கணும், அதுவும் மாதம் மாதம் எனக்கு 1 lakh எனக்கு நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும், சந்தோஷமான செலவாக இருக்கணும், நானும் என்ஜாய் பண்ணணும், என் சுற்றி இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணணும், நிறைய உயிர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மல்டிப்பிள் ஆங்கிளில் யோசித்து கேட்கணும். எப்பவுமே நம்மளுக்குன்னு செல்ஃபிஷாக கேட்டோன்னு வைங்களேன், தட் பிகம்ஸ் அ பர்டன். நம்மளுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பர்டன். அவன் மட்டும் வளர்ந்துட்டே இருக்கிறான்னாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் தான் வரும். ஸோ அதுவே நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் இன்னும் நல்லபடியாக இருக்கணும், இன்னும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஐ திங்க் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் பேசுகிறப்பவே வந்து அதோட ப்ராசஸ் ஆகட்டும், அது எப்படி ஒர்க் ஆகுது, யூனிவர்ஸ் வந்து எதை எடுத்துக்குது, எது வந்து பெஸ்ட் டைம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும், அதில் நம்ம எவ்வளோ வந்து கண்ணடைகிறோம், லைக் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.